பொதுவாக இந்த மாதிரி ஒரு 4-5 கலைகளை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் ஜோதிடராக நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய ஆளாக வர முடியும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்தில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி 3 மந்த்ஸில் நான் எனக்கு ஜோதிடம் படிச்சுட்டேன் அப்படின்னு போர்டை போட்டு உட்காந்துறாரு. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டுட்டு ஜனங்கள் கொந்தளிக்கிறது நம்மளை மாதிரி 40 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஃபீல்டில் இருக்கிற ஆள்கிட்ட அந்த ஜோதிடரை திட்டுற மாதிரி நம்மளையும் சேர்த்து திட்டுவாங்க. அது அந்த மாதிரி தலையெழுத்து நம்ம வாங்கிட்டு தான் ஆகணும். அவங்களோட வருத்தத்தை அவங்க சொல்கிறாங்க. இது பொதுவாக சொல்கிறேன், இன்றைய இளைஞர்களுக்கு சொல்கிறேன். இந்த கலைகள் மகத்தானவை, முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பள்ளி சத்தத்துக்கு பலன்னு இருக்கு. இந்த பள்ளி ஒரு தடவை கத்துனா இன்ன பலன், 2 தடவை கத்துனா இன்ன பலன், 3 தடவை கத்துனா இன்ன பலன்றத வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். டொக் அப்படின்னு ஒரு தடவை கத்துச்சுன்னா ஒரு தடவை கத்திருக்கு, ஓ இந்த பலன் அப்படின்னு 2 தடவை தட்டுச்சுன்னா சொல்லிடலாம். அதுவே அது ஒரு பீட் கட்டும், ஒரு மியூசிக் மாதிரி டொக் 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 அப்படின்னு அதை எண்ண முடியாது. விறுவிறுன்னு கூட சேர்ந்து எண்ணணும், டொக்கு டொக்கு எத்தனை டொக்கு வருதுங்க. அப்படி எண்ணும்போது அது நல்லதா கெட்டதா, அது எந்த திசையிலிருந்து கத்துச்சு, அதெல்லாம் வச்சுதான் பலனை சொல்ல முடியும். இந்த மாதிரி வாஸ்துக்கும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ வாஸ்து குறை இருக்குன்னா அந்த வாஸ்து குறைக்கு நிவர்த்தியும் இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ வாஸ்து சம்பந்தமான குறைகளை நான் வீடுகளுக்கு நிவர்த்தி பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்காங்க. அவங்க மீண்டும் மீண்டும் யாருக்காவது ஒரு வீடு கட்டினாலோ ஏதோ பண்ணால் அந்த வாஸ்து பற்றி சொல்கிறது என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அனுபவங்களில் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் அந்த அனுபவஸ்தர்கள் பார்த்த ஒன்று டக்குன்னு சொல்லிவிடுவாங்க, இப்படி இருக்குமே, இந்த மாதிரி நடந்திருக்குமே, எனவே எச்சரிக்கையா இருங்க, இப்படித்தான் போகும், இது இன்ன காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்றத அந்த ஜோதிடர்கள் நுட்பமாக எடுத்து சொல்லுவாங்க.